जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஆச்சாரியாளின் பாகுபாடு. கர்மானுஷ்டான விஷயமாகவோ ஆச்சாரியால் செய்திருக்க வேண்டிய பௌத்த மத கண்டனத்தில் பெரிய பாகத்தை பூர்வ மீமாம்சகரான குமாரில பட்டர் பண்ணிவிட்டார். ஆச்சாரியாளுக்கு கர்மா என்பது முதல் படிதான். அது சித்தத்தை பரிசுத்தி செய்வதற்கு மாத்திரமே. அப்படி பரிசுத்தியான பிறகு ஞான விசாரம் பண்ணி ஞானத்தினால்தான் மோட்சமடைய முடியும் என்பது ஆச்சாரியால் கட்சி. அதனால் முதல் படியிலேயே அடியெடுத்து வைக்க ஒட்டாமல் புத்த மதம் தடுக்கிறதே என்ற அளவுக்குத்தான் அவர் சண்டை போடுவது. குமாரில பட்டருக்கோ கர்மானுஷ்டானம் முதல் படி மட்டுமல்ல, அதுதான் முழு மார்க்கமுமே. ஞானம் என்பதும் வேண்டவே வேண்டாம், கர்மாவினாலேயே மோட்சம் என்பது அவர் கட்சி. அதனால் அவருக்குத்தான் புத்த மதத்திடம் முழு அபிப்பிராய பேதம் கர்மா விஷயமாக இருந்தது. பௌத்தம் வைதிக கர்மாவை ஆக்ஷேபிப்பதை அவர் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் அலசி கண்டனம் செய்தார். ஜைமினியின் மீமாம்சா சூத்திரங்களுக்கு சபரசுவாமி என்பவர் செய்துள்ள பாஷ்யங்களுக்கு குமாரில பட்டர் எழுதியுள்ள வார்த்திகங்களில் இந்த கண்டனம் நிறைய வருகிறது. சுவாமி வேண்டியதில்லை என்ற பௌத்த கொள்கையை உதயனரும், கர்மா வேண்டியதில்லை என்ற அவர்களுடைய கொள்கையை குமாரிலரும் நன்றாக தாக்கி தகர்த்தது போக பாக்கிதான் ஆச்சாரியால் செய்ய வேண்டியிருந்தது. உதயனர் ஆச்சாரியாளுக்கு கொஞ்ச காலம் பிற்பட்டு வந்தவர். குமாரிலர் ஆச்சாரியாளுக்கு சுமார் 50 வருஷம் முந்தி பிறந்திருக்கலாம். அவருடைய கடைசி காலத்தில் யுவாவாக இருந்த ஆச்சாரியால் அவரை சந்தித்திருக்கிறார். அந்த கதையெல்லாம் பின்னால் சொல்கிறேன். அதாவது குமாரில பட்டர் ஆச்சாரியாளின் சீனியர் கான்டெம்பரரி. ஈஸ்வரன் ஆச்சாரியாளாக அவதரிப்பதற்கு சுமார் 50 வருஷம் முந்தியே ஈஸ்வர குமாரனான குமாரசுவாமி குமாரில பட்டராக அவதரித்து அப்பாவின் காரியத்தில் கணிசமான பங்கை தாமே செய்து முடித்துவிட்டார். ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக தோன்றும் பௌத்த கண்டனத்தில் ஆச்சாரியாளின் காரியத்தை வெகுவாக குறைத்து உபகாரம் பண்ணிய மீமாம்சகர்கள், நயாயிகர்கள், நியாய மதஸ்தர்கள் ஆகியவர்களைத்தான் ஆச்சாரியால் நிரம்ப கண்டித்தது. நியாய மதமும் பல ஆத்மாக்களை சொல்லுவதால் ஒரே ஆத்மாவாக நிறைந்துவிடும் அத்வைத்த மோட்சத்தை சொல்லவில்லை. அதனால் அதை கண்டிக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் இந்த கண்டனம் அவ்வளவு அதிகமில்லை. ஆச்சாரியால் அதிகம் கண்டித்தது மீமாம்சையைத்தான். அதற்கடுத்தபடி அவர் நிறைய கண்டித்தது சாங்கிய மதத்தை. பிரம்மம் மாயை என்று வேதாந்தம் சொல்கிற மாதிரியே அது புருஷன் பிரகிருதி என்று சொல்கிற மாதிரி தோன்றும். ஆனாலும் அது வேதாந்த தாத்பரியத்திற்கு விரோதமாக போவதே. அதே சமயத்தில் அதன் வேறு சில கொள்கைகள் வேதாந்தத்திற்கும் சம்மதமானவை. இப்படி இருப்பதாலேயே அது எப்படி அத்வைத்தத்துக்கு வித்தியாசப்படுகிறதென்றும் அந்த வித்தியாசங்களிலுள்ள குறைபாடுகள் என்னவென்றும் நன்றாக இனம் பிரித்து காட்டி விளக்க வேண்டி இருந்தது. அதனால் சாங்கியத்தையும் மீமாம்சைக்கு அடுத்தபடி ஆச்சாரியால் நிறைய கண்டனம் செய்தார். ஆனாலும் சாங்கியம் அறிவாளிகளில் சில பேரோடு மட்டும் முடிந்து போகும் ஒரு தத்துவ சாஸ்திரம்தான். அது நமக்கு இங்கே விஷயமில்லை. ஜனங்களின் நித்தியப்படி நடைமுறை வாழ்க்கையிலேயே கலந்து வருவதான கர்மானுஷ்டங்களை கொண்ட மீமாம்சைதான் சமூகத்தை பாதிப்பது. அதனால் அவதாரத்தின் காரியங்களில் அதுதான் முக்கியமானது. ஒரு ஸ்டேஜ் வரை கர்மானுஷ்டானம் இருந்தே ஆக வேண்டும். அது இல்லாவிட்டால் ஜீவனையும் சமூகத்தையும் ஒழுங்குமுறையில் கொண்டு வரவே முடியாது. ஆனால் கடைசி ஸ்டேஜ் வரையிலும் அதுவேதான் என்றும் பண்ணிவிடக்கூடாது. ஒரு ஸ்டேஜ் ஆன பின் அது போயே ஆக வேண்டும். அப்போதுதான் சத்தியமான ஆத்மாவில் சேர முடியும். அதனால் ரொம்பவும் நுட்பமாக அலசி ஆராய்ந்து பார்த்து எதுவரை எந்த அளவில் கர்மானுஷ்டானங்களை கை கொள்ள வேண்டும் என்று நிர்ணயிக்கவும் வேண்டும். அதையே லட்சியமாக்கி விடுவதில் என்னென்ன தப்புக்கள் என்பதையும் விஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி தள்ளவும் வேண்டும்.
நன்றாக இப்படி பாகுபாடு பண்ண வேண்டும். மீமாம்சையில் காரியமாக அநேகம் இருப்பதை எடுத்துக்கொள்ளும் போதே சித்தாந்தமாக அதில் இருப்பதில் உள்ள ஏராளமான குறைபாடுகளையும் புரிய வைத்து தள்ளும்படி செய்ய வேண்டும். இப்படி செய்தவரே நம் ஆச்சாரியாள். கர்மானுஷ்டானம்தான் சாதாரண ஜனங்களுக்கு முடிந்தது, சாதகர்களுக்கும் அதுதான் ஆரம்பப்படி என்பதால் ஆச்சாரியாள் ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாக்களை ஆதரித்து ஊக்கி வளர்த்தாலும் ஞானத்தை மீமாம்சை அடியோடு தள்ளிவிட்டு கர்மாவே எல்லாமும் என்று பிடித்து கொண்டிருந்ததால் ஞானத்தையே மோட்ச மார்க்கமாக கொண்ட ஆச்சாரியாள் அதையே அதிகம் கண்டனமும் செய்ய வேண்டியிருந்தது. காலில் அடி நடக்க முடியவில்லை என்றால் மருந்து போட்டு கட்டிக்கொண்டால்தான் விந்தியாவது நடக்க முடியும். அப்படித்தான் ஜன்மாந்திர கர்மாவால் அடிபட்டு நாம் மோட்ச மார்க்கத்தில் நடக்க முடியாத போது கர்மானுஷ்டானத்தால் மருந்து கட்டு போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் போக ஆரம்பிப்பது. அதற்காக கால் நன்றாக சரியாகி கட்டை பிரித்து போட்டு வேகமாக நடப்பதென்பதே கூடாது. எப்பவும் கட்டு போட்டு கொண்டேதான் விந்தி போக வேண்டும் என்றால் கட்டி வைப்பதிலேயே கட்டுப்புண் வந்து புறையோடி அடியோடு நடக்க முடியாமல் தான் போகும். கட்டுப்போன பின் ஞான மார்க்கத்தினால்தானே லட்சியமான மோட்சத்திற்கும் சுகமாக வேகமாக போய் சேர முடியும். இவர்கள் இந்த மீமாம்சகர்கள் இப்படி இடைஞ்சலாக பண்ணுகிறார்களே என்பதால் ஆச்சாரியாள் அவர்களை நன்றாக கண்டனம் செய்ய வேண்டியிருந்தது. பழம் தரவில்லை என்று குமாரசுவாமி அப்பாவை படுத்தி உருட்டி சந்நியாசியாக போனாரல்லவா? அப்பாக்காரர் அவருக்கு கீழ்ப்படிந்து போகும்படி ஆயிற்றல்லவா? பதிலுக்கு இப்போது அவர் சந்நியாசமே கூடாது என்று வாதம் பண்ணும் மீமாம்சகரான போது அப்பா அவரை நன்றாக கண்டனம் பண்ணி ஜெயித்து காட்டிவிட்டார். அவர், அதாவது குமாரசுவாமி, இன்னொரு சமயத்தில் பிரம்மாவை ஜெயிலில் போட்டு அதன் தொடர்ச்சியாக அப்பாக்காரர் தன்னிடம் தலை வணங்கி உபதேசம் வாங்கி கொள்ளவும் பண்ணினார். இப்போது அப்பா அந்த பிரம்மாவையே அவருக்கு, அதாவது குமாரில பட்டருக்கு பக்க பலமாக மண்டன மிஸ்ரர் என்று அனுப்பினார். குமாரில பட்டருக்கு கடைசி காலத்தில் தாமே ஞானோபதேசம் பண்ணினார். மண்டன மிஸ்ரர் எழுதியதாக மீமாம்சை புஸ்தகம் எதுவும் கிடைக்கவில்லை. மீமாம்சானுக்ர மாணிகா முதலான புஸ்தகங்கள் எழுதிய மண்டன மிஸ்ரர் இவர் இல்லை என்றும் இதே பேருள்ள இன்னொருவர் என்றும் பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். அவர் அத்வைத்த புஸ்தகமாகவும் பிரம்ம சித்தி என்று ஒன்று எழுதியிருக்கிறார். ஆச்சாரியால் கொள்கைகளுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக போகும். நம் கதையில் வருகிற மண்டன மிஸ்ரர் பிற்காலத்தில் ஆச்சாரிய சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கி கொண்ட பின் எழுதிய அத்வைத்த புஸ்தகங்கள்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றனவே தவிர அவர் பூர்வத்தில் மீமாம்சா விஷயமாக எதுவும் எழுதியதாக தெரியவில்லை. ஆனாலும் காரிய ரூபத்தில் அவர் நிறைய யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் செய்தும் மாற்று சித்தாந்திகளுடன் வாத சண்டைகள் போட்டும் அந்த மார்க்கத்தை நன்றாக விருத்தி செய்து கொடுத்திருக்கிறார். ஆச்சாரியாள் அவரையும் ஜெயித்து அதோடு நிற்காமல் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து தம்முடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருவராகவே ஆக்கிக்கொண்டார். கர்ம மார்க்கக்காரர்களின் அவதாரத்திற்கு காரணம். தாம் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தியே குமாரசுவாமியையும் பிரம்மாவையும் கர்ம மீமாம்சகர்களாக அவதரிக்கும்படி பரமேஸ்வரன் அனுப்பி வைத்ததற்கு ஒரு நியாயம் சொல்லலாம். இப்போது அவரிடம் வந்து முறையிடுவது தேவர்கள். அவர்களுக்கு ஜனங்களின் கர்மானுஷ்டானத்தால் தான் லாபம். தேவர்கள் ஆகூதி பெறுவது வைதிக கர்மாவில்தான். ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு தேவர்களால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவன் அவர்களை உபாசித்து ஆகுதி கொடுப்பது கிடையாது. அதனால் தேவர்களுக்கு ஞானியை பிடிக்காது. கர்மாக்காரன்தான் அவர்களுக்கு பிரியமானவன் என்று கூட சொல்வதுண்டு. தேவானாம் பிரியன் என்றாலே அஞ்ஞானி என்று அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் பார்த்து கொள்ளலாம். இப்போது அவர்கள் வந்து முறையிடுகிற போது அவர்களுக்கு உபகாரம் செய்வதான கர்மானுஷ்டானம் அடியோடு அடிபட்டு போன ஞானத்தையே சொல்வதற்கு தாம் அவதாரம் பண்ணினால் அவர்களுக்கு எங்கேயாவது ஆறுதலாக இருக்குமா? யஜ்ஞ பாகம் இல்லாமல் இவர்கள் வந்து தவித்து கொண்டு பிரார்த்திக்கும் போது
நாம் அத்வைத்த ஞானத்தை சொல்ல அவதரிக்கிறேனென்றால் அது கருணையாகுமா மானசாகுமா என்று சுவாமி நினைத்திருப்பார் போலிருக்கிறது. நடுவிலே ரொம்ப காலம் யஜ்ஞாதிகள் குறைந்து போனதற்கு ஈடு செய்வதாக இப்போது ஒரு 40-50 வருஷம் இவர்களுக்கு நிறைய யஜ்ஞபாகம் கிடைக்கட்டும். அதற்காக பிரம்மாவும் சுப்பிரமணியரும் போய் கர்ம மீமாம்சையை நன்றாக விருத்தி பண்ணட்டும். அதிலேயே நம் காரியத்துக்கும் சாதகமாக கணிசமான அளவுக்கு பௌத்த நிராகரணமும் ஏற்படட்டும். அப்புறம் நாம் போகலாம். பௌத்தர்களும் ஏதோ ஒரு வழியில் ஞானம் மாதிரியே சொல்கிறவர்களானதால் நாமும் ஞானம் என்றே ஆரம்பித்தால் எது வைதீகம் எது அவைதீகம் என்று வித்தியாசம் புரியாமல் ஜனங்கள் குழம்பி போவார்கள். அதனால் முதலில் இவர்கள் போய் கர்மானுஷ்டானத்தால் பலமான வைதிக அஸ்திவாரம் போட்டுவிடட்டும். அப்புறம் நாம் போய் இந்த அனுஷ்டானங்களிலேயே ஆரம்பியுங்கள். அதனால் பக்குவமான பின் ஞானத்தில் போங்கள் என்று வைதிகமான ஞான மார்க்கத்தை எடுத்துச் சொன்னால் லோகம் குழப்பமில்லாமல் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் என்று நினைத்தே சுவாமி அந்த 2 பேரை முதலில் அனுப்பினாரென்று வைத்துக்கொள்ளலாம். அதன்படி முதலில் சுப்பிரமணிய சுவாமியும் பிரம்மாவும் தங்கள் அம்சங்களால் குமாரில பட்டராகவும் மண்டன மிஸ்ரராகவும் பிறந்து பௌத்தத்தை நன்றாக கண்டித்து கர்ம மார்க்கத்தை வளர்த்தார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.